முன்னதாக நம்ம மதியம் 1 மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பட்ஜெட்டில் தங்கம் மற்றும் வெள்ளியில் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல. வரி குறைப்போ, வரி அதிகரிப்போ எதுவும் பண்ணல இப்போ வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு புதியதான ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 2 நாட்களாக தங்கத்தோட விலை நல்லாவே ஒரு சரிவு நோக்கி தான் போயிட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும், குறையுமா இல்லை அதிகரிக்குமா அப்படிங்கிறத எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பும் அதில் தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இன்று நம்மளுக்கு பட்ஜெட் தாக்கல் செய்தாங்க. இதில் வரி குட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை, எதுவுமே பட்ஜெட்டில் நம்மளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியை பற்றி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இது வரைக்கும் சொல்லாமல் தாங்க இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த சர்வதேச லெவலில் விலை குறைவதற்கான காரணம்னு பார்க்கும்பொழுது ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருந்ததுங்க. ஸோ அதே போல் தான் இன்றும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு ஒரு 9% அளவுக்கு பங்குச்சந்தையில் தங்கத்துடைய விலையில் ஒரு வீழ்ச்சி போயிருக்குங்க. கிராஷ் ஆகிருக்கு, விலை குறைஞ்சிருக்குங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 11 மணிக்கு நம்மளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னதாக சர்வதேச லெவலில் நம்மளுக்கு தங்கத்துடைய விலை குறைஞ்சிருக்கு இல்லைங்களா. ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் அதாவது டாலருடைய மதிப்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. ஸோ இதன் காரணமாக பல காரணங்களால் நம்மளுக்கு ரேட் குறைஞ்சது இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்று பார்த்திங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் வரி குறைப்பு செய்துட்டால் தங்கத்திற்கு இல்லை வெள்ளிக்கு வரி விதிப்பு குறைச்சா, டேக்ஸ் குறைச்சா, கஸ்டம் டியூட்டியை குறைச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ரேட் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருமே சேல் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க இங்கே எம்சிஎக்ஸ்லேயும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு விலை குறைஞ்சிருக்குங்க. தங்கத்துலேயும் விலை குறைஞ்சிருக்கு, வெள்ளியிலையும் விலை குறைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்று நம்மளுக்கு தங்கத்துடைய விலை மாறாமல் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் லீவுங்க. இருந்திருந்தால் நம்மளுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸில். தற்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் தான் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனால் நாளைக்கு தங்கத்துடைய விலை மற்றும் வெள்ளியோடைய விலையில் ஒரு ரிஃப்ளெக்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கலாம். அதாவது விலை குறைவதற்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்குதுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே சமயத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நாளைக்கு பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சர்வதேச லெவல்லையும் நம்மளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை குறைவில் இருக்கா இல்லை அதிகரிக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. எதற்காக இதை சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா, இன்று ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கிராஷ் போயிருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோடைய மார்க்கெட்டில். ஸோ எம்சிஎக்ஸில் அதனால் பார்த்திங்கன்னா விலை குறைஞ்சிருக்கு. இந்த விலை குறை நாளைக்கும் சந்தையில் நம்மளுக்கு சந்தை மார்க்கெட் நிலவரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. வாய்ப்பு தாங்க இருக்குது. கன்ஃபார்மாக குறையும் அப்படின்னு நான் சொல்லலைங்க. திரும்பவும் நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன். கன்ஃபார்மாக குறையும் அப்படிங்கிறத சொல்லலை. எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம போட்டிருந்த வீடியோவில் வரி தங்கம் மற்றும் வெள்ளிக்கு எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக தான். ஆனால் இது கன்ஃபார்ம், அதாவது குறைஞ்சிருக்குதாங்க. ஆனால் இதனால் நாளைக்கு விலை குறையலாம், குறையாமலும் போகலாம். ஸோ அதான் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் தற்பொழுது மார்க்கெட்டில் விலை குறைஞ்சிருக்குது. 9% அளவுக்கு குறைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா. ஸோ அதனால் நாளைக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம அதை மட்டும் நம்ம வச்சு சொல்ல முடியாது. ஸோ இந்திய ரூபாயின் மதிப்பு நம்ம பார்க்கணும். சர்வதேச லெவலில் நாளைக்கு வேறு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமலும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டும் சர்வதேச லெவலில் இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸில் இருந்ததுன்னா குறைவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ நாளை காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்று கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லை வெயிட் பண்ணுறனாலும் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறக்காக நீங்கள் வாங்காம விட்டுட்டு நாளைக்கு அதிகரிச்சிச்சுன்னா நான் தான் காரணம் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. தயவுசெய்து நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஒரு செய்தியாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா எல்லாருமே பலவிதமான கருத்துக்கள் சொல்லுவாங்க. என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தங்கம் மற்றும் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு செய்தியாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோங்க. ஸோ தங்கம் மற்றும் வெள்ளியில் இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது, என்ன மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு நம்ம செய்தியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா. ஸோ நீங்கள் பொருளாதார அளவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஓன் டெசிஷன் எடுத்துக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இன்றைக்கி பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் கிளாஷில் போயிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு பிளாக் கிளாஷ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க, கிராஷ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இன்று நம்மளுக்கு லீவ் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு மார்க்கெட் லீவாக போச்சு. ஸோ நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரிய வரும். ரேட் எதுவும் இப்போ வரைக்கும் சேஞ்சும் பண்ணலங்க. ஸோ மார்க்கெட் இப்போ போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனி மனிதர் வருமான வரி இருக்கு இல்லைங்களா, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் முன்னாடி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. நீங்களும் நியூஸ் எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இதுதாங்க நிலவரம். ஸோ தங்கம் மற்றும் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் செய்தியாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நாளைக்கு விலை குறையலாம்,
குறையாமல் இருப்பதற்கும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை